ஒரு பவுல்ல ஒரு ஷீட் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு இத உருண்டையா உருட்டிக்கோங்க. ஷீட்டை இந்த மாதிரி மூடி வச்சுட்டு இத ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி செப்பரேட் ஆயிடும் ஷீட்ல இருந்து. ஒரு பவுல்ல 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி தட்டாம. கார்ன்ஃபிளவர் மைதா மாவு மிக்சர் ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்கா இருந்தாதான் இதுல கோட்டிங் நல்லா கிடைக்கும். ஃப்ரீஸ் பண்ண ஐஸ்கிரீம் பால இப்போ கார்ன்ஃபிளேக்ஸ் மாவுல பெரட்டிக்கோங்க. கார்ன்ஃபிளேக்ஸ மிக்சியில போட்டு அரைச்சா இந்த மாதிரி கார்ன்ஃபிளேக்ஸ் மாவு கிடைக்கும். பெரட்டினதுக்கு அப்புறம் கார்ன்ஃபிளவர் மைதா மாவு மிக்ஸ்ல இத ஒரு வாட்டி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. திருப்பியும் கார்ன்ஃபிளேக்ஸ் மாவுல பெரட்டிட்டு ஒரு ஷீட்ல போட்டு மூடிட்டு ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. எண்ணெயில போட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க.